மாப்பிள வண்டி எடுப்பா. மாப்பிள 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 கொஞ்சம் நில்லுங்க. மாப்பிள 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 என்ன மனுஷன்? ஏன்க்கா இப்படி ஊமை மாதிரி இருக்க? அவர் உன்னை அடிக்கும் போது என் தங்கச்சி பேசினதுக்கு என்ன அதுக்கு அடிக்கிறீங்கன்னு கேட்க வேண்டியதானே? அவர் செயின் கேட்ட உடனே கழட்டி கொடுத்துட்ட. இப்போ திட்டம் ஆடிய வாங்கிட்டு அழுதுட்டு நிக்கிற. இப்படியே இருந்தா ஏறி மிதிச்சிருவாங்க. நீங்க வேற எங்க மேல ஏதோ பேசி அவங்க மனசை இன்னும் சங்கடப்படுத்துறீங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு மருமகனா இலக்கரமா போச்சா? சரோ சரோ மாப்பிள்ளையும் சம்மந்தியும் எங்கேயோ ஆட்டோல போறாங்க. மாப்பிள்ளை என்ன பார்த்தாரு, நான் பார்க்காத மாதிரி போயிட்டாரு. அப்படி என்ன அவசரம்? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல மாமா, ஒரு சின்ன பிரச்சனை. எது எது சின்ன பிரச்சனை? எங்க அக்கா என்னமோ கொலை குத்தம் பண்ண மாதிரி அடிச்சு சித்திரவதை பண்றீங்க. உங்க அம்மாவோட கால்ல விழுந்து மன்னிச்சிருக்கன்னு கெஞ்சுறாங்க. அது சின்ன பிரச்சனையா? என்னங்க ஏங்க இப்படி நடந்தது பெருசாக்குறீங்க? ஏற்கனவே அண்ணி அப்செட்டா இருக்காங்க. ஆறுதல் சொல்லாம நீங்களே இப்படி பேசுறீங்க. வருத்தத்துல தாங்க இப்படி பேசுறேன். சரோக்கா எங்க எல்லாருக்கும் அம்மா மாதிரி. பொறுமைசாலி, அப்பாவி. அவங்கள போட்டு இப்படி படுத்துறீங்கன்னா எங்களால எப்படிங்க தாங்கிக்க முடியும்? உங்க அம்மாவுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. அத மறந்துட்டு ஆடுறாங்க. இப்படி எல்லாம் பேசாத லீலா. ஆமா லீலா, நடந்தது எதுவா இருந்தாலும் நீ இப்படி பேசுற தப்பு. அப்பா, இங்க நடந்த கூத்த பத்தி உங்களுக்கு தெரியாது, அதான் இப்படி பேசுறீங்க. அக்கா, நீ முதல்ல எங்களோட கிளம்பு. லீலா, போதும். என்ன சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி நீ மத்தவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்க வேண்டாம். குடும்பம்னா இப்படி எப்படி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் சகஜம், எல்லாம் சரியாயிடும். அப்பா, நீங்க லீலாவை கூட்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்புங்க. என்ன நீ? அவங்க பாவம் ஏதோ 2 நாள் இருக்கலன்னு வந்திருக்காங்க. நீங்களே ஊருக்கு போக சொன்னா எப்படி? வேண்டாங்க செல்வம், சூழ்நிலை சரியில்லை. அவங்க இங்க இருந்தா மன கஷ்டம் தான் அதிகம் ஆகும். லீலா, நீ கிளம்புமா. ஆமா லீலா, சரு சொல்றதா சரி. வா நம்ம போய். வரேன்க்கா. நான் சொன்னதெல்லாம் கோவத்துல சொன்னதா நினைச்சு நீ ஒதுக்கிடாத. நீ இப்படி அடங்கி போனீனா அதுவே பெரிய வீக்னஸ் ஆயிடும். வா. நான் வரேன்க்கா. நியாயம் அநியாயம் தெரிஞ்சு நடந்துக்குவீங்கன்னு நம்புறேன். எங்க அக்காவை அழ வச்சா அது பாவம். அந்த பாவம் உங்களை தான் ரொம்ப படுத்தும். வரோம் தம்பி, வரோம். வா வா. நான் வரேன். அண்ணி, உங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா நீங்களும் உங்க அப்பாவோட ஊருக்கு போயிருக்கலாம்ல. ஊருக்கு போறதால ஒண்ணு மாறிட போறதில்ல. புகுந்த வீட்டுல ஒழுங்கா இருந்து பழைக்க தெரியலன்னு அங்க கொஞ்சம் பேர் பேசுவாங்க. இந்த வீட்டு மருமகளை சரியா வச்சுக்க தெரியலன்னு இங்க கொஞ்சம் பேர் பேசுவாங்க. ஊர் ஜனங்களுக்கு பேசுறதுக்கு விஷயம் கிடைக்கிறத விட நானே கொஞ்சம் அனுசரிச்சு இருந்துட்டா எல்லாருக்கும் நிம்மதி இல்லையா?